ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் வெண்ணிலா உனக்கு சொடக்கு எடுத்து விட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கையை பிடிச்சிக்கிட்டு விஜயும் சொடக்கு எடுக்கிற தருணத்தில் அங்கேருந்து கீழே இறங்கி வராங்க காவேரி. இதை பார்த்து ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. மனசுக்குள்ளரவே காட்சியை பார்க்க தானே நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்ற மாதிரி பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்காங்க ராகினி. படா இப்போதான் நம்ம மனசு குழுகுலோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி மேலத்தோட திடீர்னு பயந்து போயிடுறாங்க. காவேரி நான் தான் காவேரி, ஏன் பயப்படுறேன்? நம்ம காவேரி இதெல்லாம் விஜய் வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறமா உன்னை கண்டுக்கவே மாட்டார் போலயே. நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு வெண்ணிலா கை பிடிச்சி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்ன நினைச்சாதாம்மா எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேத்துற மாதிரி ராகினி காவேரியை பார்த்து பேச ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க. காவேரியும் நீ பேசுனதெல்லாம் தாங்கிக்க முடியாத காவேரி அழுதுகிட்டே அப்படியே மாடிக்கோட இதை பார்த்து தாத்தா ரொம்பவே மனசு கஷ்டத்தோட என்ன பண்றாரு, விஜயை கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. என்னப்பா விஜய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல தாத்தா வெண்ணிலா கூட தான் பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை தாத்தா வெண்ணிலாவுக்கும் எனக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்த பிறகு தான் தாத்தா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, சரிப்பா விஜய் வெண்ணிலா உள்ள கொண்டு போய் விட்டுட்டு வா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, விஜய் வெளியில கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. என்ன தாத்தா சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, இல்லப்பா நான் உனக்கு தெரியாம தான் கேட்கறேன், நீ இப்போ இப்படி நடந்துக்கிறதெல்லாம் சரியா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, நான் என்ன தாத்தா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, என்னப்பா விஜய் என்ன பண்ணனே தெரியாம இருக்கேப்பா, எப்படிப்பா சொல்றது நானு? வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்தது யாரு, காவேரி தானே தாத்தா, இதுல என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லப்பா வெண்ணிலா யாருன்றது உன் பொண்டாட்டிக்கு முன்னாடியே நீ சொல்லியிருக்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் காவேரி வெண்ணிலா இந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா போல. இந்த விஷயத்த யாராவது பண்ணுவாங்களா? அதாவது ஒரு பொண்ணு தன்னோட புருஷனுக்காக பழைய காதலியை கொண்டு வந்து நிறுத்துவாங்களா அப்படின்ற மாதிரி தாத்தா கேட்க, அதுக்கு விஜயும் தகச்சு போய் பார்க்க, என்னப்பா அப்படி பார்க்குற, பதில் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை தாத்தா யாரும் அதை மாதிரி பண்ண மாட்டாங்கல்லப்பா, அப்போ அதை மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கானா, அப்போ காவேரி எப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக இருப்பான்றது உன்னால் புரிஞ்சுக்க முடியுதா? இந்த மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை உன்னால் பார்க்க முடியுமாப்பா இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, அப்படி இருக்கும்போது இந்த சமயத்தில் நீ என்ன பண்ணுறது, காவேரி முன்னாடி வெண்ணிலா கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க, வெண்ணிலா கையை பிடிச்சி பேசிட்டு இருக்க, இதெல்லாம் பார்த்தா காவேரியோட மனசு எப்படி பாடுபடும்னு நினைச்சு பார்த்தியாப்பா? இல்லை தாத்தா நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, வெண்ணிலா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்ததுனால வெண்ணிலா பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. என்கிட்ட சாரி கேட்டு என்னப்பா பிரயோஜனம், ஃபஸ்ட்டு உன் பொண்டாட்டி காவேரி கிட்ட போய் சாரி கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்ல, தாத்தா கொடுத்த அறிவுரைகளால் சில விஷயங்களை நினச்சி பார்க்குறாரு விஜய். தாத்தா அட்வைஸ் கொடுக்கும்போதே ராகினியும் பக்கத்தில் உட்கார தருணத்தில் சில விஷயங்களை பேச தாத்தா கோவப்பட்டு திட்டிடுறாரு ராகினியை. தாத்தா அறிவுரைகள்லாம் சொல்லதுக்கு அப்புறமா விஜயோட மனசை மாத்திர மாதிரி ராகினிக்கு தோணுது. ஒருடே மாத்திடுவர் போலயே விஜயோட மனசு, அப்புறம் நம்ம நினச்சதுலாம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி குழப்பத்தோடு இருக்காங்க ராகினி. இல்லை இதை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, சரிப்பா நீ போய் காவேரி மேலே இருப்போ, போய் காவேரி கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அனுப்பி வைக்க, இந்த பக்கம் காவேரி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க. வெண்ணிலாவை கவனிச்சுக்க தான் நானும் பாட்டியும் இருக்கோம்லப்பா, நீ போய் காவேரியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே அனுப்பி வைக்க, விஜய் மேலே வர தருணத்தில் காவேரி தூங்கிட்டு இருக்காங்க. முன்னாடியே தாத்தா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இது மாதிரி தாத்தா வெண்ணிலாவை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா இதை பொண்டாட்டி கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை தாத்தா இனிமே தான் சொல்லணும் அப்படின்றாங்க. மேலே விஜய் அதுக்கப்புறம் காவேரி தூங்குறத பார்த்து காவேரி தூங்குற தருணத்துலேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. காவேரி பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. வாழ்க்கையில் கிடைச்ச பொக்கிஷோண்டி, உன்னை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன், உனக்கு அடுத்தது தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிட்டு தூங்கிறாரு. காலையில் எழுந்த விஜய் என்ன பண்ணுறாங்க, ஒரு கடிதத்தின் மூலயமா காவேரி மேலே உள்ள அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தும் விதமாக நிறைய விஷயங்களை எழுதுறாரு. எந்த பொண்ணுமே பண்ணாத இவ்வளோ பெரிய விஷயத்த நீ பண்ணியிருக்க காவேரி, உனக்காக நான் எப்போவுமே இருக்கேன், உனக்கு அடுத்து தான் எல்லாமே, நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷோண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காதலையும் அழகாக சொல்லிட்டு, சரிடி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. வெண்ணிலாவை விஜய் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறத பார்த்த ராகினி, எங்கே காவேரி ஆளையே காணுமே, என்ன பண்ணுறா இன்னும் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா காவேரி ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த லெட்டர் எடுத்து பார்த்து படிச்சுட்டு ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க. இந்த சமயத்துலேயும் உங்களுக்கு காதல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுறாங்க. ரெண்டு பேரையும் சேரவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, அதுக்கப்புறம் தூங்கி எழுந்து வந்த காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜயை தேட. அதுக்கப்புறம் விஜய் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. என்ன காவேரி உங்ககிட்ட ஹாஸ்பிட்டல் போகிற விஷயம் சொல்லலையா விஜய், பாரு உங்ககிட்ட சொல்லாமலே போயிட்டாரு, இனிமேல் இப்படி தான் நடக்க போகுது பாரு. எல்லாத்தையும் கேட்டு காவேரியோட மனசு கஷ்டப்பட்டு பயங்கரமாக அழறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட பேசுறது மூலியமா தாத்தா நினைக்கிறாரு, அப்போ இவ்வளோ தூரம் சொல்லியும் காவேரி கிட்ட சொல்லாமலே போயிருக்கான் பாருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு தாத்தா. அதுக்கப்புறம் விஜய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா விஜய் கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. தாத்தா காவேரி கிட்ட நான் சொல்லலை, ஆனால் லெட்டர் மூலயமா எழுதி வச்சுட்டு தான் தாத்தா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்டு, தாத்தா லெட்டரில் எழுதி வச்சுட்டு வந்தேன், அது எப்படிப்பா காவேரிக்கு தெரியும்ல தாத்தா, அங்கே தான் எழுதி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா நீ காவேரி தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பிட்டு சொல்லிட்டு வர வேண்டியதானப்பா, அதை விட்டு லெட்டரில் எழுதி வச்சா
அந்த லெட்டரை காவேரி படிக்காமலே இருந்தால் என்னப்பா பண்ணுவேன், இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம், போய் பேச அப்படின்னு சொல்கிறதன் மூலிமா என்ன பண்ணுறாரு விஜய், காவேரி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. காவேரியை பார்த்த விஜய் என்ன பண்ணுறாங்க, காவேரி என்னாச்சுடி உனக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் இருக்க, உனக்கு அடுத்து தான் காவேரி எல்லாமே அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட காவேரியும் ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்காங்க. இதுக்கப்புறமா லெட்டரை கிழிச்சு போட்ட விஷயம் விஜய்க்கு தெரிய வருதா, இதனால் விஜய் ராகினி மேலே கோவப்படுறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.